ஸ்டார்ட் பண்ணி 6 செகண்ட் ஆகுது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ரேவ் அண்ட் vlogs. வெரி லாங் நம்ம சேனலில் வந்து ஒரு ரெசிபி வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இது வந்து நான் 5 இயர்ஸ் முன்னாடி பேண்டமிக் பீரியடில் வந்து எங்கள் வீட்டில் ட்ரை பண்ண ஒரு ரெசிபி. இப்போ வந்து காலையில் மஷ்ரூம் பிரியாணி பண்ணதுனால பேலன்ஸ் இருக்கிற மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்காக பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது பேர் வந்து அதான் நான் பேர் என்ன? சீப் ஸ்டஃப்டு மஷ்ரூம். என்னென்ன தேவைன்னா வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, அப்புறமா இது சில்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீஸ் வேணும் கண்டிப்பாக. அப்புறம் இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து இப்படி ஸ்டெம்மோடு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு இதையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இது உள்ளே இருக்கிறத வந்து நம்ம நல்லா கிரேட் பண்ணி எடுக்கணும். எப்படின்னா இது கிரேட் பண்ணிடலாம், சாரி, நல்லா சுரண்டி எடுக்கணும். கிரேட் பண்ணினா துருவி இந்த மாதிரி. ஆமாம், அந்த பானிபூரி மாதிரி இருக்குது. ஆமாம், எக்ஸாக்டாக பானிபூரி மெத்தட் தான் இது. என்ன பானிபூரியில் பண்ணி நம்ம பானி போடுவோம், பண்ணியா பானி போடுவோம், லாங்கில் எண்ணெய் சேர்த்து காட்டுவேன். இதிலே சிலதெல்லாம் போயிடுச்சு. சரி, ஓகே. மூடியோட கவுத்துடணுமா? மூடியோட உன் தலையில் தான் கவுக்கணும். அங்கே டீ ஒன்று ஓடிட்டுருக்கு. அது அப்படியே நம்ம ஓகே பக்கத்தில் அப்படியே டீ போட்டிருக்கோமா, டீ குடிச்சிடலாம். இப்போ கிட்ட காட்டு. வாரத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகட்டும். இது எனக்கு கொஞ்சமாக திரும்பி 2 கேமரா வச்சுக்கணும் போல. இந்த பக்கம் ஒரு பண்ணிட்டு அப்படிதான் காட்டணும். அப்புறம் வெங்காயம் வந்துட்டு ஒன்று கட்டினா கரெக்டாக இருக்குங்களா? தக்காளி இதெல்லாம் முன்னாடி வதங்கணும் போனோம்னா தக்காளின்ட்டு பாப்பு பண்ணா சரியா. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? நல்லா வதங்கட்டும். இது வந்து ரொம்பலாம் அப்படியே டீப்பாலாம் வதங்கணும்னா இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். அப்புறமா விழுண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். சொல்லு. லைட்டாக உப்பு போட்டு என்ன கொஞ்சம் வதக்குறேன். இப்போ வந்து இந்த பொடி பண்ணி வச்ச மஷ்ரூம் போட்டுடலாம். இது காட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அப்படியே பொடி பண்ண மஷ்ரூம் எனக்கு ஒரு பச்சை மிளகால இந்த ஒரு பாதி தான் தேவைப்பட்டுச்சு. அதிகமாக நான் வந்து ஸ்பைசஸ் சேர்க்கல. இதை நல்லா போட்டு வதக்கிட்டு இது கூடவே மஷ்ரூம் வந்து ஒரு 3 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும்ன்றதுனால இப்பயே நம்ம வந்து மசாலா போட்டுடலாம். சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போதான் வேலையை செய்யணுங்களா, மஞ்சத்தூள், அப்புறமா இந்த சில்லி பவுடர் வந்து காரம் இருக்காது, இது போட்டு இந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி காரம். கொஞ்சமாக நல்லது மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர். மஷ்ரூம் போடும்போது பெப்பர் தான் வந்து அதோட ஆத்தென்டிக் டேஸ்ட். ஸோ அதனால் கொஞ்சம் பெப்பர், அதனால் பெப்பர் போட்டு இதில் வந்து நம்ம விஷ் தான், என்ன வேணால் மசாலா போட்டுக்கலாம். சில சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் தானே, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வேணால் போட்டுக்கலாம். அதுதான் இது கொஞ்சம் அப்படியே நல்லா
மஷ்ரூம் குக் ஆகிற வரைக்கும் இது வதங்கினா போதும். A few moments later. இந்த அளவுக்கு குக் ஆச்சுன்னா போதும். இப்போ வந்து இதை எடுத்து ஸ்டஃப் பண்ணும்போது உதிரி உதிரியாக வந்துடும்ல, அதை ஒட்டி வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீஸ் எடுத்து லைட்டாக கிரேட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு சீஸை போட்டு அதில் லைட்டாக வதக்கி இப்போ வந்து இதுக்குள்ளே இதை ஃபில் பண்ண போகிறோம். ஐயோ உடஞ்சி வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து இதை அப்படியே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதில் அவ்வளோதானா? சிம்பிளாக இருக்கே. அது வந்து இப்படி இந்த பெரிய சைஸ் மஷ்ரூமாக நம்ம வாங்கும் போதே வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய உள்ள ஸ்டஃப் பண்ணலாம். நமக்கு ஐடியாவில் இல்லை, நம்ம சடனாக தானே பிளான் பண்ணோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஜெப்டோவில் போட்டோம் இதை, அதனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல. கடையில் போய் வாங்கும்போது நல்லா பெரிய பெரிய ஸ்டஃப் மஷ்ரூமாக பார்த்து வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி இது உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது பானிபூரி மாதிரி ஒரே வாயில் முடிங்கணுமா? ஆமாம். ஆமாவா? சுட சுட சாப்பிடணும். நீ அந்த துருவுற சீன் மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் முடிஞ்ச உடனே இப்படி காட்டினா போதும். எதுக்கு எடுத்து போகிற? ஓகே, சும்மா 2 மட்டும் காட்டு, அவ்வளோதான். நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்படி பற்ற வச்சுட்டு தீப்பரவட்டும். பட்டரில் தான் பண்ணணும் இல்லை, நீ வந்து ஆயிலையும் பண்ணலாம். ஆனால் பட்டரில் கொஞ்சம் நெய்யில் பண்ணலாமா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நெய்லெல்லாம் பண்ணக்கூடாது. நெய்லெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸ்வீட் தான் நல்லா இருக்குமா? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 3 to 4 minutes கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடணும். ஏன்னா அது சிம்மில் வச்சு குக் பண்ணால் தண்ணி விடும் மஷ்ரூம்லேருந்து, அப்போ நமக்கு நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி மூடி போட்டு 3 to 4 minutes நம்ம வந்து எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். A few moments later. Are you ready? இது வேர்க்கண மாதிரி வெடிச்சிருச்சு. நல்லா இருக்குல்ல பார்க்க? ஓகே, இப்போ அப்படியே எடுத்து அப்படி தட்டில் மாற்றிடலாம். சாப்பிடலாமா? இரு, நான் வந்து உன் ரியாக்ஷன் வீடியோ எடுக்கிறேன். ஓகேயா? எனக்கு தான் உனக்கு. எப்படி இருக்கு? என்னடா ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவனோட மோசமாக ரியாக்ஷன் கொடுக்குற? ஆ, அந்த இதுலாம் ஸ்டஃபிங் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நாக்கில் நடனம் ஆடுதா? செமையா இருக்கா? சீஸ் அதெல்லாம் சேர்ந்து சூப்பர். ஆசம். எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் எனக்கு? அப்படின்னா 5க்கு 8.
எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ. இல்லை பரவாயில்ல, எனக்கு சொல்லு எந்த அளவுக்கு சூப்பர்னு, நான் அதை வச்சு தானே தெரிஞ்சுப்பேன். 5K 4 தான் கொடுப்பேன், 5 out of 5லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால ஓ அப்படி எப்படி சமாளிக்கிற பார்த்தியா, இதை விட நீ பெஸ்ட்டு கொடுப்பேன்ட்டு. இப்போ நான் சாப்பிட்றேன். செம்மையாக்கலாம். இந்த மாதிரி கறி குழம்பு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸ்டஃபிங் தான் டேஸ்ட். அந்த ஸ்டஃபிங் செம்மையாக இருக்குது. என்ன சொல்ல முடியலாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.